வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அட்சய திருதியைனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தங்கமான நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நகை கடைகளில் கூட்டம் அலை மோதுது. காலையில் போய் ஒரு 10 கடை வரைக்கும் நகை கடைகளில் போய் அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்தேன். பணமே இல்லை அப்படிங்கிறாங்க, விலை ஏறி போச்சுங்கிறாங்க. என்ன இருந்தாலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து நம்ம வீடியோவில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா சரியான ஒரு ஆதரவு இல்லை. அதனால் அது விட்டாச்சு. அதாவது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமாச்சு, அந்த வீடியோவில் காட்டாட்டி என்ன. அந்த அளவுக்கு கூட்டம் பார்த்திங்கன்னா அலை மோதிட்டு இருக்குங்க. மக்களுக்கும் ஆசை அதிகமாக இருக்குது. தங்க நகை இன்றைக்கி வாங்கினா நிறைய சேரும் அப்படின்னு. எப்படிங்க சேரும்? தட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்னு அன்றைக்கே சொல்லியிருக்காங்க. அது என்ன 50 ரூபா 100 ரூபா, சரி ஏதோ 2 முகம் சேர்த்து வாங்கிறதுக்கு. இதை விட வேடிக்கை என்னென்னா, நான்லாம் சின்ன பையனாக ஸ்கூல் டேஸில் இருக்கும்போது எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, அந்த காலத்தில்டா தங்கம் விலை ஒரு சவரன் 13 ரூபா அப்படின்னாங்க. வெறும் 13 ரூபா, 13 rupees. அப்போ நான் கேட்டேன், அவ்வளோ கம்மியாக இருக்குல்ல, 4-5 பவுனை வாங்கி வைக்க வேண்டியதானே அப்போவே அப்படின்னேன். ஆனால் நீ வேற புரியாதவனே, 2 பவுன் நகை வாங்கிறதுக்கு நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். அது 26 ரூபா தான் அதோடைய மொத்த விலையே. ஆனால் 18 ரூபா 20 ரூபாய்க்கு மேலே நம்ம கையில் காசு இருக்காது. அந்த 6 ரூபாயை நாங்கள் புரட்டுறதுக்குள்ளே பிறந்த நாள் கண்டுறோம் அப்படின்னாங்க. பார்த்தீங்களா? அது 1 ரூபாய்க்கு விற்றாலும் சரி, 50 ரூபாய்க்கு விற்றாலும் சரி, கஷ்டம்தான். அது எல்லாமே ஒரு கணக்கில் இருக்குங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான் நடக்கிறது, நடந்தே தீரும். சரி, அட்சயம்னா என்ன அப்படின்னு ஒரு இடத்துல பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, அட்சயன்னா அரிசி அப்படிங்கிறாங்க. நெல், தானியம், அரிசி அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் அட்சய பாத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் உணவுப் பொருள் வரும். அதனால் அட்சய பாத்திரம். அடுத்தது பார்த்திங்கன்னா, மணமக்களுக்கு அட்சதை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த சமயம் நம்ம கையில் என்ன கொடுக்குறாங்க? அரிசி கொடுக்குறாங்க. அப்போது அட்சய அப்படிங்கிறது அரிசி சம்பந்தமான உணவுப் பொருளை தான் குறிக்குது. எப்படி தங்கம் இதில் வந்ததுங்கிறது தெரியல. ஆனால் இன்னொரு போஸ்ட்டில் பார்த்தேன், இந்த நாளில் நடந்த சில விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை எழுதிய நாள் அப்படிங்கிறாங்க. கனகதாரா அப்படிங்கிறது தங்கம். தங்கம்லாம் வாங்கலை, விற்கலை. ஆதிசங்கரர் என்ன பண்ணார்? கனகதாரா சூத்திரத்தை இன்றைக்கி எழுதினார். இன்னொன்று சொல்கிறாங்க, குபேரன் தன் செல்வத்தை மீட்ட நாள் அப்படிங்கிறாங்க. அவர் எப்போ அதை தொலைச்சாரும் தெரியாது, ஆனால் இன்றைக்கி தான் அதை மீட்டிருக்கார். சரிங்களா? அடுத்தது கங்கை பூமியை தொட்ட நாள். கங்கை முதல்ல ஆகாயத்தில் இருந்தது, இன்னும் அது இன்றைக்கி தான் பூமிக்கு இறங்கி பூமியில் ஓட ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்னடா ஆதாரம்னு கேட்டுறாதீங்க, தெரியாது. கற்றதை, கேட்டதை, படித்ததை, பார்த்ததை, புரிந்ததை நாம் சொல்கிறோம். சரிங்களா? அப்புறம் பகவான் பரசுராமர் இருக்கார் பாருங்க, அவர் இன்றைக்கி அவதரித்த நாள். பரசுராமர் அவதரித்த நாள், இது ஒரு சிறப்பு. இன்னைக்கு முக்கியமானது ஒன்று இருக்குது. கிருஷ்ணன் குசேலனை சந்தித்த நாள். குசேலன் போய் கிருஷ்ணனை சந்திக்கிறாரு. அது என்ன கோலத்தில் போனார்னு உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு துளியோண்டு அவலை எடுத்து அதை முடிஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு துணி இல்லாமல் தன் கோவணத்திலிருந்து ஒரு பகுதியை கிழித்து அதில் முடிஞ்சிட்டு போனார். அதையும் கக்கத்தில் வச்சுட்டு போனாரும்பாங்க. அதில் கொஞ்சம் பொன் பொருள் வருது. ஏன்னா அவர் சந்தித்து ஒரு வாய் அவலை வள்ளி வாயில் போட்ட உடனேயே மாட மாளிகை, கூட கோபுரம், பட்டு, பீதாம்பரம், வஸ்திரம், அது இதுன்னு அவருக்கு போயிடுச்சான். குசேலன் வீட்டுக்கே போயிடுச்சான். 2வது வாயை போடும்போது தான் அந்த பாமாவை யாரோ கையை பிடிக்கிறாங்க கிருஷ்ணனை. வேண்டாம், போதும், இதை போட்டிங்கன்னா அவர் நிலைமைக்கு நாம் வந்துடுவோம் அப்படின்னு. இதில் ஒரு கருத்து தெரியுது பார்த்தீங்களா? எவ்வளவு தான் இருந்தாலும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறாங்க. குந்தி தின்றால் குன்றும் கரையும் அப்படிங்கிறாங்க. சொல்கிறாங்க இல்லைங்களா? இத்தனை கோடி வச்சுருக்கோம், 7 தலைமுறை அப்படிலாம் இல்லை. ஒரே தலைமுறையில் அது போகணுன்னு விதி இருந்தால் போய்டும். இட்ஸ் கான்.
போயிருந்தீன்னு அது போயே தீரும். அது எப்படிங்க போகும், சந்தேகப்படாதீங்க, கண்டிப்பாக போகும். எப்படி வந்தது? ஒரு தலைமுறை கூட முழுசாக இல்லையே, எப்படி வந்தது? அதே ரூட்டில் போயிடும். அது சொல்ல முடியாது. பல யுகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கிரேதா யுகம் தொடங்கிய நாள் என்று. அந்த கிரேதா யுகம்ங்கிறது இன்றைக்கி தான் தொடங்குச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்தது வியாசர் மகாபாரதத்தை எழுத துவங்கிய நாள். இன்றைக்கி தான் அவர் எழுத ஆரம்பித்தாராம். வியாசர் மகாபாரதத்தை எழுத தொடங்கிய நாள். அதுக்கப்புறம் அன்னபூர்ணி அவதரித்த நாள். இங்கேயும் மறுபடியும் அந்த சாப்பாட்டு பிரச்சனை வருது. அன்னபூர்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அன்னம்னா சாப்பாடு தான், அன்னத்தை வாரி வழங்குவோளே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அன்னபூர்ணி அவதரித்த நாள் இன்னைக்கு. அதுக்கப்புறம் இறுதியானது சூரிய பகவானிடமிருந்து பஞ்ச பாண்டவர்கள் அட்சய பாத்திரத்தை பெற்ற நாள். அந்த சூரிய பகவான் இருக்க அட்சய பாத்திரம் இன்னைக்கு தான் பஞ்ச பாண்டவர்கள் கைக்கு வந்ததாக சொல்கிறாங்க. அட்சய பாத்திரம்னா உங்களுக்கு தெரியும், அள்ள அள்ள குறையாமல் வந்து கொண்டே இருப்பது தான் அட்சய பாத்திரம். ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த நல்ல நாளில் யாருக்காவது நீங்கள் உணவு வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு கட்டாயமாக ஏதோ ஒரு உணவை வாங்கி அவங்கள சாப்பிட வைங்க. அதுதான் உண்மையான ஒரு பக்தின்னு சொல்லலாம், சேவைன்னு சொல்லலாம், இந்த நாளுக்கு உண்டான மகத்துவம்னு கூட சொல்லலாம். மனசு வாழ்த்தாததை கூட வயிறு கண்டிப்பாக வாழ்த்தும். இது ஒரு ஜான் வயிறோ 1.5 ஜான் வயிறோ 1 முழ வயிறோ ஆளாளுக்கு கொஞ்சம் மாறுபட்டாலும் ஏதோ ஒரு இடத்திலே கண்டிப்பாக நிரம்பும். இதுதான் விஷயம். சரிங்களா? அட்சய பாத்திரத்தை பற்றி இன்றைக்கி நல்ல நாளில் பேசணும். இது போதும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.